வாழ்க்கையில் உயர்வது எப்படி? வள்ளுவரை போய் ஒருத்தன் கேட்டான், சுவாமி, நான் வாழ்க்கையில் உயரணும், அதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தால் சொல்லுங்கள், ஏதாவது குறள் எழுதியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். எழுதியிருக்கேனேன்னார். என்ன குறள்னா, வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னார். எனக்கு ஒன்றும் அர்த்தம் புரியலையா இதுக்கு அப்படின்னா. அப்படியா அப்படின்னார். வா என் கூட அப்படின்னார். ஒரு குளத்துக்கு அழைச்சிட்டு போனார். அந்த குளத்துல அல்லிப்பூ பூத்திருந்தது நிறையா. குளத்துல தண்ணி கம்மி தான். இந்த அள்ளித்தண்டை ஒரு 2 அடி உயரத்துக்கு நிப்பாட்டு அப்படின்னார். எனக்கு ஒன்றும் புரியலையா சாமின்னா. வாடா, குளத்துல போய் இறங்கு, அல்லிப்பூ பூத்திருக்குல்ல, நிறையா பூத்திருக்கு, அதை 1 அடி உயரத்துக்கு அப்படியே உயர்த்தி நிப்பாட்டு தண்ணிக்கு மேலே அப்படின்னாரு. அது எப்படி சாமி முடியும்? கொடுங்கன்னா அருந்து போயிடுமே அப்படின்னா. போய் முயற்சி செஞ்சுப்பார் அப்படின்னாரு. அவன் அள்ளித்தண்டை போய் 1 அடி உயரத்தெல்லாம் பிடுங்கிட்டு வந்துடுச்சு அவரோட. சரி, அள்ளித்தண்டு உயர மாட்டாங்குதா? சரி வா அப்படின்னு அழைச்சிட்டு வந்துட்டார். நாளைக்கு காலைல வா, உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். அன்று இரவு பெரிய மழை, மிகப்பெரிய மழை, புயல் வெள்ளம் மாதிரி தண்ணி மழை பெஞ்சு கொட்டுது. அந்த குளத்துல 2 அடி தண்ணி உயர்ந்துட்டு மறுநாள் காலையில் இவன் வந்து வள்ளுவர்கிட்ட கேட்குறான், என்ன சாமி, வாழ்க்கையில் உயரணும், அதுக்கு வழி சொல்லணும்னு சொன்னீங்களே இன்னைக்கு, வாடானார். அதே குளத்துக்கு அழைச்சிட்டு போனார். திருப்பி பார்த்தார் பூக்கெல்லாம். இப்போ அல்லிப்பூவெல்லாம் எங்கடா இருக்குன்னா, தண்ணிக்கு மேலே நிற்கிது எல்லா அல்லிப்பூ. 2 அடி இந்த குளத்துல தண்ணி நைட்டெல்லாம் பெஞ்ச மழையில் உயர்ந்துட்டு, நேற்று நீ போய் பிடுங்கி 1 அடி உயரத்துக்கு தண்ணிக்கு மேலே அல்லிப்பூவை உயர்த்தான்னு சொன்னேன், உயர்த்த முடியலை. இன்னைக்கு எப்படா தண்ணிக்கு மேலே அந்த அல்லிப்பூவெல்லாம் பூத்துருக்கு அப்படின்னு கேட்டார். தெரியல சாமி, நிறையா தண்ணி வந்துட்டு, ஆனால் அந்த அள்ளித்தண்டு உயர்ந்து நிற்கிதே அப்படின்னா. ஆமாண்டா, அதை தான் சொன்னேன், வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. தண்ணீர் வெள்ளம் நிறையா வந்துச்சுன்னா அந்த அல்லிப்பூ எப்படி உயர்ந்து நிற்கிதோ, அதே போல் உன்னுடைய மனம் சுத்தமாக இருந்தால், உன்னுடைய உள்ளம் தூய்மையாக இருந்தால், ஒரு நாள் நிச்சயம் வாழ்க்கையில் உயர்ந்து விடுவாய். இதாண்ட அர்த்தம். முதல்ல உன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்கொள். மற்றவன் மீது பொறாமை கொள்ளாதே, மற்ற பொருள்கள் மீது ஆசைப்படாதே. அழுக்காறு ஹவா வெகுளி இன்னா சொல், மற்றவர்கள் மேல் கோவப்படாதே, மற்றவர்களை இழிவாக பேசாதே. இந்த மாதிரி குணங்கள்லாம் உன்கிட்ட இருந்துச்சுன்னா, உன்னுடைய உள்ளத்தில் இருந்துச்சுன்னா, நீ வாழ்க்கையில் ஒரு கால் உயர்ந்துருவாய். அதனால தான் சொன்னேன், உன் உள்ளத்தை தூய்மையாக வைத்திரு, வாழ்க்கை உயரும் என்று கூறினார். நன்றி மாணவர்கள்.